அஸ்ஸலாமு அலைக்கும்மா. இன்றைக்கி நம்ம பருப்பு கத்திரிக்காய் மாங்காய் கூட்டு செய்ய போகிறோம். இது ஒரு வித்தியாசமான சாப்பாடு, காயல் பட்டின சாப்பாடு. நம்மளும் அதை செஞ்சு பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. இப்போ என்ன செய்கிறோம், பாசிப்பருப்பு உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் ஒரு 50 கிராம் 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி அதை என்ன செய்கிறேன், நல்லா வறுத்துக்கிறேன். எண்ணெயெலாம் ஊற்றக்கூடாது, சும்மா வறுத்து அலசி வச்சுக்கிறேன். இப்போ அதில் 2 கத்திரிக்காய் வெட்டி போடுறேன், 2 பெரிய தக்காளி, பெரிய வெங்காயத்தில் 1, சின்ன வெங்காயம் கொஞ்சம் காணும், 2 பச்சை மிளகா, மாங்காய் ஒரு அரை கீத்து போட்டிக்கிறேன். இதை எல்லாம் போட்டு தண்ணியை ஊற்றி, கொஞ்சம் நிறைய தண்ணியை ஊற்றி ஒரு 5-6 விசில் வச்சிடணும், உப்பையும் போட்டு. இப்போ என்ன செய்கிறோம், அதுக்கு தகுந்தது போல் உப்பு போட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றணும், நல்லா அவியணும். நல்ல ஒரு 5-6-7-8 விசில் விட்டு நல்லா கழிஞ்சி கூலாக போகணும். அப்போ தான் இந்த பருப்பு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது இப்போ நம்ம அடுப்பில் கொண்டு போய் வைப்போம். வச்சு ஒரு 7 விசில் அடிக்கட்டும். பருப்பு தான் கம்மியாக போடணும். இப்போ நம்ம 6-7 விசில் இருந்து விட்டுட்டு இறக்கி இப்போ விசில் இப்படி எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தா இப்படி தண்ணியாக தான் இப்படி இருக்கு. இதை எடுத்து ஒரு மத்து மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்து கரைச்சிக்கிறங்க, இல்லைன்னா மிக்சியில் ஒரு சுத்து போட்டுருக்குறங்க. இப்போ நான் இந்த ஆப்பையை கொண்டு இது எல்லாத்தையும் இப்படி கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டிருந்தால் இதை விட கொஞ்சம் கட்டியாக்கி நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிக்கிறேன். நீங்கள் போடுற குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. எனக்கு இது சரியாக போகிற 3 பேர் திங்கிற மாதிரி. பாருங்கள் இப்படி இருக்குது. இதில் இப்போ நம்ம என்ன செய்யணும், இதில் பச்சை மிளகா கிடந்துச்சு, அதை நான் எடுத்துட்டேன். ஏன்னா ரொம்ப வச்சு நம்ம இதுண்ட மக்கள் உரப்பு சின்னப்புளி திங்க முடியாது. அதனால் மிளகாத்தூள் போடுறதுனால இப்போ போடுறேன். இதுக்கு நம்ம ஊறுவா, இது எலுமிச்சப்பழ ஊறுவா, அந்த ஊறுவாயை 2 ஊறுவாய் இப்படி எடுத்து உள்ளக்குள்ள கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அதை போடுறேன். மிளகாத்தூள் நான் போடுற ஸ்பூனை பாருங்கள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் பாருங்கள், தேங்காய் அரைச்சி குறைன்னு மை போல் இந்த மாசி இதையும் போடணும். பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் போட்டால் இது எப்படி வருது பாருங்கள். இப்போ என்ன செய்யணும், இதில் என்னென்ன இப்போ போட்டோம், இது மஞ்சத்தூள் கொஞ்சம், அரை ஸ்பூனு, மிளகா 1 ஸ்பூனு, நம்ம எலுமிச்சப்பழம் 2 இது கீத்து போட்டு உள்ள கொட்டையெல்லாம் எடுத்து கொஞ்சம் மாசுத்தூள் போட்டோம். இவ்வளோயும் போட்டு இப்போ என்ன செய்கிறோம், திரும்ப நம்ம என்ன செய்கிறோம், அடுப்பில் வச்சு கொஞ்சம் கிண்டினாதான் இதோடைய டேஸ்ட்டு எல்லாம் மொத்தமாக இறங்கும். இதுக்கு தாளிப்பு என்னன்னு சொன்னால், நம்ம கறி குழம்பு ஆக்கிக்கிறோம்ல, அதில் உள்ள எண்ணெயை எடுத்து மேலே ஊற்றுற வேலை தாளிப்பு. இதுக்குன்னு எண்ணெய் எதுவுமே கிடையாது. இது நல்லா கடையணும்னு சொன்னால் மற்ற வச்சு கடையணும். என்கிட்ட இப்போ மற்ற இல்லை, அதனால் நான் ஆப்பையை வச்சு இதுண்டு விட்றேன். இப்போ நம்ம அடுப்பில் ஏற்றி கிண்டுவோம். போட இங்கே பாருங்கள், நல்லா இப்படி கிண்டி எல்லாத்தையும் போட்டு, இது ஒரு சூப்பரான டிஷ்ஷு. நல்லா கட்டியாக தான் போகும். இது நம்ம ஒரு கூட்டு மாதிரி வைக்கிறது. காயல் பட்டினத்தில் இது ரொம்ப பெஸ்ட்டு. கல்யாணம் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே இந்த கலரி கல்யாணமும் இங்கேங்க, கலரி கல்யாணம் மட்டனு, அதில் உள்ள எண்ணெயை எடுத்து இப்போ நம்ம இது மேலே ஊற்றிடணும். இங்கே பாருங்கள், எல்லாம் கிண்டி விட்டுட்டு வரும்போது ஒரு மாதிரியான மனம் தாங்க முடியல. இந்த மனத்தை வச்சு சோறு நமக்கு உள்ளே இறங்கிரும் போல. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ஈஸியான வேலை. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆனால் இந்த மற்ற வச்சு நம்ம கடைஞ்ச இந்த தக்காளிலாம் கண்ணுக்கே தெரியாது. நல்ல கட்டியாக இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை கிண்டினா போதும். அடுப்பை அமர்த்திட்டு நம்ம என்ன செய்கிறோம், இந்த கறியில் வைக்கிற எண்ணெயை மேட்டாப்பில் அள்ளி அதில் சுற்றுனாப்பில் அந்த கறியில் வைக்கிற எண்ணெயை எடுத்து அப்படியே சுற்றுனாப்பில் லைட்டாக. இங்கே பாருங்கள், எப்படி
நம்ம சாப்பிடும்போது செம செம சாப்பாடு ஆக்கி. அஸ்ஸலாமு அலைக்கும்மா. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆயிஷத்துமாக்கு. இது மாங்காய் கத்திரிக்காய் போட்ட பருப்பு கறி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வெள்ளிக்கிழமை நம்ம கறியானத்தோடு இதையும் வச்சு திண்டு பார்த்தீங்களாக்கு. தாளிச்சா என்ன தாளிச்சா அப்படி ஒரு சூப்பர் ஆக்கி.